அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு வேதியியலில் உள்ள பாடத்தை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேம், 2வது டேம், 3வது டேம், மூன்று பருவத்தில் உள்ள பாடத்தில் உள்ள முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேமில் லெசன் 3 பார்த்தோம் அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சுற்றியுள்ள பருப்பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்குது அதை பற்றியான முக்கியமான நாட்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பருப்பொருள்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொருள்களோட நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா திண்மம், நீர்மம், வாயு. ஸோ திண்மம், நீர்மம், வாயுக்கு உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். சரி, வெரி குட். மூலக்கூறுகள் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும், மூலக்கூறுகளுடைய இடைவெளி குறைவாக இருக்கும். வேற சரி, வேற திண்மம், திரவம், வாயு மூன்று நிலையில ஒரே பொருள் எதுவும் பார்த்தோம்னா நீர். ஓகேவா? பனிக்கட்டி, வாட்டர், தண்ணி, நீராவி. ஓகேவா? நீரின் முப்புள்ளி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீரின் மும்மைப்புள்ளி, முப்புள்ளி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா 273.16 கெல்வின். நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த கெல்வினும் டிகிரி செல்சியஸும் எந்த வெப்பநிலையில் ஒரே மாதிரி இருக்கும்? -40. இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? -40 டிகிரி செல்சியஸ் கூட்டம்னா ஒரே மாதிரி வரணும். ஓகேவா? சரி, திண்மம், நீர்மம், வாயு அப்படிங்கிறது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி பிணைக்கப்பட்டுள்ளது. இப்போ திண்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வடிவம் உண்டு, குறிப்பிட்ட வடிவம் உண்டு. நீர்மத்துக்கு என்ன கிடையாது, அது எந்த பொருளை அதை ஃபில் பண்ணுறோமோ அந்த வடிவம். வாயுவும் அதுமாரி ஒரு வடிவத்தை நம்ம கொடுக்க முடியும். வாயு விரவுதல் தன்மை அதிகம், ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும், மூவ் ஆகும். ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா திரவ நிலையில் உள்ள உலோகம் அப்படிங்கிறது என்னது, திண்மமா திரவமா வாயுவா? திண்மம் தான். ஆனால் திண்மமும் சில நேரத்தில் என்னவா இருக்கும், திரவமாக இருக்கும். உலக நிலையில் உள்ள திரவம் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? பாதரசம். வேற புரோமின். சில உலோகங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் இருக்க வெப்பத்தினாலோட என்ன ஆகிடும், திரவம் மாறிடும். ஓகேவா? சும்மா ஒரு கான்செப்ட். திண்மம், நீர்மம், வாயு பருப்பொருளுடைய 3 நிலைமைகள். இப்போ 6வது ஸ்டாண்டர்டில் இது வயசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 6வது ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 நிலைகளை தவிர 4வது ஒரு ஸ்டேஜ் இருக்குது, 4வது ஸ்டேஜ் தவிர 5வது ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃப்ளூயிடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளூயிடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிக்யூட் ப்ளஸ் சாலிட் அப்படிங்கிறது என்னது, லிக்யூடு ப்ளஸ் சாலிட் அப்படிங்கிறது என்னது, சேர்ந்தது தான் என்னது, ஃப்ளூயிடு மெக்கானிக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஃப்ளூயிடு மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, தனியாக ஒரு துறையே இருக்குது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாஸ்மா போஸ் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜ். பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்துகிறோம், மிக அதிகமாக வெப்பப்படுத்தப்பட்ட பொருள். பிளாஸ்மா என்னது, நோட் பண்ணிங்க. மிக அதிகமாக வெப்பப்படுத்தப்பட்ட பொருள், மிக அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளின் நிலை தான் என்னது, பிளாஸ்மா. போஸ் ஐன்ஸ்டீன் அப்படின்னா மிக அதிகமாக குளிர்விக்கப்பட்ட ஒரு பொருளின் நிலை. புரியுதா உங்களுக்கு? பிளாஸ்மாங்கிறது என்னது, உயர் வெப்பநிலையில் உள்ள பொருளின் நிலை தான் என்னது, பிளாஸ்மா. பருப்பொருளுடைய 4வது நிலை என்னது, பிளாஸ்மா. 5வது நிலை போஸ் ஐன்ஸ்டீன். ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சூரியனும் நட்சத்திரனும் சேர்ந்த கலப்பு நிலை என்னது, பிளாஸ்மா ஸ்டேஜ். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அணு மிக சிறிய ஒரு மூலக்கூறு இருக்கு அப்படின்னா இந்த மூலக்கூறை இதுக்கு மேலே பகுக்கவே முடியாது, மிக சிறிய துகளை மாற்றவே முடியாதுன்னா அந்த ஒரு துகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னா அணு அப்படின்னு ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னா டெமோக்ரட்டிஸ். நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அணு அப்படிங்கிறது இதுக்கு மேலே பகுக்கவே முடியாது, மிக சிறிய பகுதி தான் என்னது, அணுவை பிளக்க முடியுமா முடியாதா? முடியும். அணுக்கரு பிளவு பண்ணுறாங்கல்ல,
அணுக்கரு பிளவு தத்துவம். அணுக்கரு உலையில் என்ன கான்செப்டு? அணுக்கரு பிளவு தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு அணுக்கருவை வந்து தொடர் அணுக்கரு பிளவு அந்த தத்துவம் தான் யூஸ் ஆகுது. இந்த போஸ் ஐன்ஸ்டீன் அந்த ஸ்டேஜ் கணிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1925, உறுதி செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1995. ஸோ இந்த வருடம்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், மைய விலக்கு விசை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். துணி துவைக்கும் இயந்திரங்களில் ஈர உடைகளில் இருந்து நீரினை வெளியேற்றுவதற்கு அல்லது துணி துவைக்கும் இயந்திரங்களை துணியை உலர்த்தும் இயந்திரம்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அதில் பயன்படுற விசை என்ன அப்படின்னா மைய விலக்கு விசை. மையத்தை விட்டு விலகி வர விசை. மைய நோக்கி விசைனா மையத்தை நோக்கி வர்றது. ஒரு பொருளை நம்ம ஒரு கல்லை வந்து ஒரு கயிறில் கட்டிட்டு சுற்றுறோம். அப்போ என்ன ஆகும்? அந்த 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 பொருளோட வட்டப்பாதையில் எப்படி இருக்குது, நோக்கி இருக்கா வெளிப்பக்கமாக இருக்கா அப்படி பார்க்குறது தான் என்னது மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை. இப்போ ராட்டனத்தில் என்ன விசை செயல்படுது? மைய விலக்கு விசை. இப்போ அந்த அந்த விசையிலேருந்து நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளே விழுறோமா வெளில விழுறோமா அப்படி தான் அந்த விசையோட திசை கண்டுபிடிச்சலாம். ராட்டெல்லாம் திடீர்னு விழுவோம், வெளில போய் தானே விழுவோம், வெளில தான் விழுவாங்க. அப்போ அந்த விசை என்ன விசை? மைய விலக்கு விசை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஒரு துளி நீரில் எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குமா அப்படின்னா 10/21 மூலக்கூறுகள் இருக்குமா ஒரு துளியில். எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள். டேட்டா சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வருடங்கள், கெமிஸ்ட்ரிலாம் வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க. அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின், பயன்பாட்டு வேதியிலேருந்து என்ன வரும் கொஷின் நமக்கு வரும். ஓகே தானே? ஸோ நம்ம பேனாவில் வைக்கிற ஒரு புள்ளியில் எவ்வளோ மூலக்கூறு இருக்கும் அப்படின்னா எவ்வளவு? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறு இருக்கும். அடுத்து பாருங்கள், தங்கத்தின் தூய்மை தன்மை எந்த அழகால் அளவிடப்படுகிறது அப்படின்னா கேரட். எந்த அழகு? கேரட். வைரத்துடைய தூய்மை தன்மை எந்த அழகால் அளக்கப்படுது தெரியுமா? தெரிஞ்சுங்க. தங்கத்தோட தூய்மையை வந்து கேரட் அப்படிங்கிற அழகால் அளக்குறாங்க. வைரத்தின் கடினத்தன்மை கேரட் என்ற அழகால் அளக்குறாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது நோட் பண்ணிங்க. வைரத்தின் கடினத்தன்மை, கடினத்தன்மை அப்படிங்கிறது வேற, தூய்மை தன்மை அப்படிங்கிறது வேற. ஸோ தூய நிலையில் உள்ள தங்கம் அப்படிங்கிறது எத்தனை கேரட் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை கேரட்? 24 கேரட், 24 கேரட். அப்படின்னா அதில் 100% தங்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 22 கேரட் தான் நம்ம என்ன கேரட் தங்கம் தான் நம்ம ஆபரணங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ டோட்டலாக 24 பங்கு, அதில் 22 பங்கு என்னது தங்கம் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் போட்டோம்னா என்ன வரும்? 91.6%. அப்போ 916 கேடிஎம் தங்க நகைகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் 91.6% தான் தங்கம். அப்போ மிச்சம் என்னது? 8.4% என்னது? செம்பு. அந்த 8.4% செம்புக்கு என்ன தான் பண்ணுறாங்க? தங்க காசு தான் போடுறாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதில் இல்லாமல் இதில் வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே போயிடும். ஸோ தங்கத்தோட வகையில் பார்த்தோம் அப்படின்னா 24 கேரட் இருக்குது, 22 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது. நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கேரட் கொடுத்துருவாங்க? 18 கேரட் கொடுத்துருவாங்க. 18 கேரட்னா எவ்வளோ பர்சன்டேஜ் தான் தங்கம்? 75% தான் தங்கம், 78%. இதில் 91.6%, இதில் 100%. ஏன்னா தூய தங்கத்தில் ஆபரணங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, நொறுங்கும் தன்மை அதிகம். தங்கத்தை வந்து கம்பியாக நீட்டலாம். 1 கிராம் தங்கத்தை வந்து எவ்வளோ 50 மீட்டர்னா அப்போ அக்யூரேட்டாக போட்டிருக்கா புக்கில், மேலும் அறிந்துள்ள போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தங்கத்தோட குறியீடு என்னது? ஏஜி. அப்படின்னா என்னது? ஏஜியா ஏஜியா? ஏயு அப்படின்னா என்ன? தங்கத்தோட பேர் என்ன? யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சா? யாருமே சொல்லலையா? நாங்கள் எப்படி சார் சொல்லுவோம் அப்படிங்கிறீங்களா? ஆரம் என்னது? ஏயுஆர்ஏஎம். இதில் உள்ள இந்த ஏயு தான் அது தங்கத்தின் குறியீடு. ஓகேவா? டங்ஸ்டனின் குறியீடு என்ன? டங்ஸ்டனுக்கு என்ன குறியீடு சொல்லணும்? சொல்கிறதுக்கு அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? உறுதியாக சொல்லணும். அப்படி தானே சார்? கண்டிப்பாக வந்து டபிள்யூ அப்படின்னு சொல்லணும். டபிள்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? டவுட்டு.
டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. ஓகேவா? சில இந்த மாறி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் படித்து வச்சுக்கணும். டங்ஸ்டனுக்கும் டபிள்யூ சம்மந்தம் இருக்கா? இல்லை. தங்கத்துக்கும் ஆரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஓகே தானே? சரி, ரைட்டு. அது பாருங்க, குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்கி சுத்திகரிக்க பயன்படும் என்ன தத்துவம் அப்படின்னா எதிர் சவ்வூடு பொருள். அப்படின்னா என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நம்ம வாட்டர் என்ன வாட்டர் சொல்கிறோம்? ஆர்ஓ வாட்டர். அப்போ ஆர்ஓன்னு என்ன அர்த்தம்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், எதிர் சவ்வூடு பரவல். புரிஞ்சுச்சா? அவ்வளோதான் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ். மனப்பாடம் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். பிசி எக்ஸாம்பிள் இந்த பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. ஓகேவா? மீள் வினையா மீளா வினையா அப்படி சந்தேகம் வந்துச்சுல. மீள் வினையிலும் வரும் சார், மீளா வினையிலும் வரும். அப்படி புக்கில் என்ன இருக்கா தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இப்போ பால் தயிராதல் அப்படிங்கிறது மீள் வினையா மீளா வினையா? மீளா வினை. ஒரு வினை, இப்போ நீர் இருக்குது, நீரை நம்ம ஆவியாக மாற்றுறோம், மறுபடியும் ஆவியை குளிர் வைக்கிறோம், நீராக மாறுதுன்னா அது என்ன வினை? மீள் வினை. காகிதத்தை எரிச்சிட்டோம், எரித்த காகிதத்தை திரும்ப காகிதம் மாற்ற முடியுமா? பாருங்கள், மெதுவாக நடைபெறும் வினைகள், வேகமாக நடைபெறும் வினைகள், மீள் மாற்றம், மீளா மாற்றம். இதில் எது கொஸ்டின் வைக்கிறாங்க பாருங்கள். என்ன உங்களை தப்பு பண்ண வைக்கணும். என்ன பண்ண வைக்கிறோம்? நகம் வளருதல், முடி வளருதல், பருவநிலை மாற்றம், இதெல்லாம் என்னது? மெதுவாக நடைபெற மாற்றம். ஸோ இந்த பருவநிலை மாற்றம் எப்படி நடைபெறுது? எதனால் நடைபெறுது? சூரியனை பூமி சுற்றுவதால் என்ன ஏற்படுது? பருவகாலங்கள் ஏற்படுது. ஓகே தானே? சரி, ரைட்டு. வேகமாக நடைபெறுது பாருங்கள். பட்டாசு வெடித்தல் பொறுமையாக வெடிக்குமா வேகமாக வெடிக்குமா? அதை நீங்கள் வெடித்து பார்த்தா தான் தெரியும். கையில் வச்சு வெடித்து பார்த்தா நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். பட்டாசில் என்ன இருக்குது? என்ன வேதிப்பொருள் என்ன இருக்குது? ஓகேவா? தீக்குச்சியில் என்ன இருக்குது? தீக்குச்சியில் என்ன இருக்குது? தீப்பெட்டியில் என்ன இருக்குது? சிவப்பு பாஸ்பரஸ் தீப்பெட்டியில். தீக்குச்சியில் ஆன்டிமணி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படி தானே? எவ்வளோ நெருப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் நெருப்பு அப்படிங்கிறது என்னது? மிக முக்கியமானது. எப்படி சக்கரை கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானதோ அது எப்படி நெருப்பு கண்டுபிடிப்பு என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எந்த ஊரில் சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க? நீலகிரியில். ஓகேவா? சிக்கிமுக்கி கல். ஓகே தானே? சரி பாருங்கள், மீள் மாற்றம். தொட்டாசினிங்கி, மைமோசா புட்டிக்கா எழுதிங்க, ரொம்ப முக்கியமானது. தொட்டாசினிங்கியோட அறிவியல் பெயர் மைமோசா புட்டிக்கா. மீள் மாற்றம். ரப்பர் வளையம், பனிகட்டி உறுதல், இதெல்லாம் என்னது? மீள் மாற்றம். இதுதான் கொஸ்டின் கேட்டாங்க. பால் தயிராதல் மீளா மாற்றமா மீள் மாற்றமா? ஆனால் மீளா மாற்றம் தான். ஆனால் மெதுவான வினையா வேகமான வினையா? மெதுவான வினை. ஆப்ஷனில் ரெண்டுமே இருந்துச்சு. ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? மீளா மாற்றத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? பால் தயிராதல் கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? உணவு செரித்தல் என்னது? ஓகே, ஓகேவா? சரி பாருங்கள், இப்போ நிறைய ஸ்டேஜ்லாம் இருக்குது. இந்த உருகுதல், ஆவியாதல், ஆவி சுருங்குதல், உறைதல், இதெல்லாம் ரொம்ப நல்ல கான்செப்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பதங்கமாதல் அப்படின்னா ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக வாயு நிலைக்கு மாறினுச்சுன்னா அது என்னது? பதங்கமாதல். எல்லா பொருளும் அதுமாதிரி மாறாது, சில பொருள் மட்டும் தான் ஆகும் மாறும். ஸோ கற்பூரம், நாப்தலின், அயோடின் உண்டுல்ல, நாப்தலின் உருண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வச்சுருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக காற்றுல கரைஞ்சிரும். ஸோ திடப்பொருள் திரவம் மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுற நிகழ்வுக்கு பேர் என்னது? பதங்கமாதல். அடுத்து பாருங்கள், பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாறுறதுக்கு பேர் என்னது? உருகுதல். ஸோ பனிக்கட்டியின் உருகு நிலை எந்த டிகிரி செல்சியஸ்? வெரி குட், 0 டிகிரி செல்சியஸ். நோட் பண்ணி வச்சிங்க. 0 டிகிரி செல்சியஸ்லேயே பனிக்கட்டி உருக ஆரம்பிச்சிடும். இப்போ நீர் ஒரு 10 டிகிரி செல்சியஸில் நீராக இருக்குது. எதாவது நம்ம குறைச்சிட்டே வரோம், 10, 9, 8, 7 அப்படிங்கிற 0 டிகிரி செல்சியஸ் வரப்போ திடப்பொருளாக மாறிடும். ஓகேவா? இதே -15 டிகிரி செல்சியஸில் ஒரு பனிக்கட்டி வச்சுருக்கோம். இதை அப்படியே குறைச்சிட்டு வரோம், 14, 13 வரும். 0 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகிடும்? உருக ஆரம்பிச்சிடும். எப்படி 0 டிகிரி செல்சியஸ்லேயே பனிக்கட்டியாக மாறுது, எப்படி உருகுது அப்படின்னா ரிவர்ஸில் வரப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து வரப்போ. புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த டிகிரி செல்சியஸில் நீரின் பருமன் அதிகமாக இருக்கும்?
எழுதிங்க -4 டிகிரி செல்சியஸ். நீரோட பருமன் அதிகமாக இருக்கணும். -4 டிகிரி செல்சியஸில் ஒரு நீரை வந்து நீங்கள் வந்து திடப்பொருளாக மாற்றி வைக்கிறப்போ அது என்ன ஆகிடும், அதோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அடர்த்தி. ஸோ உருகுதல், ஆவியாதல் எல்லாருக்குமே தெரியும். நீரை நீராவியாக மாற்றுறது என்னது, ஆவியாதல். ஆவி சுருங்குதல் பாருங்க. ஆவி சுருங்குதல் அப்படின்னா நீராவியை அப்படியே குளிர்விச்சு நீராக மாற்றுறது, அதுக்கு பேர் என்னது, ஆவி சுருங்குதல். அடுத்தது நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுறதுக்கு பேர் உறைதல். சர்வ கரைப்பான் அப்படின்னு அழைக்கப்படுறது எது, நீர். ஏன் அப்படின்னா மேக்சிமம் எல்லாத்தையும் நம்ம என்னோம் கரைச்சிடும். இரும்பே போடுறோம் தண்ணிக்குள்ள, கரையுமா கரையாதா, கரையும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அப்படி தானே. எல்லா பொருளும் போட்டோம்னா கரையும். கல் கூட என்ன ஆகும், கரையும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் கரைக்கிறதுல. அதுக்கு பேர் தான் என்னது, சர்வ கரைப்பான். நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது, H2O. 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன். ஓகேவா. நீருடைய ஆக்சிஜன் என்ன மூலக்கூறு என்ன, 16 அப்படிதானே. ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ 2னா நீரின் மூலக்கூறு என்னது, 18. ஓகே தானே. கேட்பாங்க நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் என்ன, என்னது 2:1. 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன், மறந்துடக்கூடாது. 2 நோட் பண்ணுங்க, 2:1. கரைப்பான், கரைபொருள். எது கரைக்குதோ அது என்னது, கரைப்பான். எது கரையக்கூடியதோ அது என்னது, கரைபொருள். புதிய பொருள்கள் உருவாவதில்லை இயற்பியல் மாற்றத்தில். என்ன ஆகல, இப்போ இயற்பியல் மாற்றத்துக்கு உதாரணம் என்னது, சொல்லுங்க. இயற்பியல் மாற்றம் அப்படின்னு என்னது, உதாரணத்துக்கு இயற்பியல் மாற்றம் அப்படின்னா ஃபிசிக்கலாக மாறுறது. ஆனால் அதுக்கும் நம்ம ஏதாச்சும் என்ன தான் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுத்து தானே ஆகணும். கொடுக்காம மாறுமா, ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள். ஒரு பொருள் இருக்குது, ஒரு திடப்பொருள் இருக்குது, ஒரு கல் இருக்குது, அதை எடுத்து 2ஆக உடைக்கிறோம். இப்போ இங்கே என்ன ஆகுது, புது பொருள் ஏதாச்சும் வருது. அதில் புதுனா அதில் உள்ளது மாதிரியே இருக்கக்கூடாது, வேறு ஏதாச்சும் புதுசாக காம்போசிஷனாக என்ன ஆகணும். பால் இருக்குது, தயிர் இருக்குது, பாலும் தயிர்லையும் உள்ள காம்போசிஷன் ஒரே மாதிரி இருக்குமா, கண்டென்ட்டு. புரியுதா உங்களுக்கு. இப்போ கல்லை 2ஆக உடைக்கிறோம்னா 2 கல் இருக்கும், ஆனால் புது கல் கிடையாது. இந்த கல்லில் என்ன அணுக்கள் இருக்கோ அதானே இருக்கும், அந்த கல்லையும் அணுக்கள் இருக்கும். இயற்பியல் மாற்றம்னா அந்த உடைக்கிறது. ஒரு மரத்துண்டு எடுத்து 2ஆவது உடைக்கிறோம், அதில் புது பொருள் வருமா, வராது. இப்போ வேதியியல் மாற்றம்னா என்ன ஆகும், புதிய பொருள் உருவாகும். என்ன சொல்லணும் புரியுதா. இப்போ நீருக்கு பனிக்கட்டியாக மாறுறது, ஆனால் பொருளே மாறுதாலே, அது திரவ பொருள், அது என்னது, திடப்பொருள். பால் தயிராகுதல். புரியுதா உங்களுக்கு. இப்போ தீக்குச்சி எரியுதெல்லாம் என்னது, வேதியியல் மாற்றம் தான். கெமிக்கல் காம்போசிஷன் வருதுல்ல, உங்களுக்கு புரியுதா புரியலையா. வேதியியல் மாற்றம் எது, இயற்பியல் மாற்றம் எது, அதெல்லாம் வந்து வெப்பப்படுத்துறதுலாம் இயற்பியல் மாற்றம். வெப்பப்படுத்துறது என்னது, இப்போ பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணுறோம், லிக்விடாக மாறிடும். புரியுதா, சந்தேகம் வச்சிருக்கா, அவ்வளோதான். அடுத்த பிறகு காற்று, இது ரொம்ப முக்கியமானது. காற்று ஒரு கலவை. கலவை அப்படின்னா என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் சேர்ந்துருக்கு கலவை. ஆனால் கலவைக்கு இன்னொரு மீனிங் என்ன மீனிங் அப்படின்னா, கலவையை பிரிக்க முடியும். என்ன பண்ண முடியும், கலவை, சேர்மம், தனிமம் 3 இருக்கு. கலவை, தனிமம், சேர்மம். தனிமம் அப்படின்னா தூய மூலக்கூறுகளால் ஆன தூய அணுக்களை கொண்ட ஒரு பொருள். ஹைட்ரஜன் ஒரு தனிமம், அதில் ஹைட்ரஜன் மூலக்கூறு மட்டும் தானே இருக்கும். ஓகேவா. மூலக்கூறு அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட தனிமங்களை உடையது. இப்போ காற்று அப்படிங்கிறது என்னது, நீர் அப்படிங்கிறது என்னது, மூலக்கூறு. என்ன சொல்கிறோம், நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூலக்கூறுனா என்னது, 2க்கு மேற்பட்ட தனிமங்கள். சேர்மம் அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் ஒன்றோடு ஒன்று கலப்பது. என்னது, வேதியியல் முறையில் கலந்துட்டு அப்படின்னா அதில் உள்ள தனிமனுடைய பண்புகள் மாறிடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு. நான் 2 பொருளை வேதியியல் முறையில் சேர்த்து ஒரு புதிய சேர்மம் உருவாக்குறப்ப அதில் அந்த தனிமத்துடைய பண்புகள் இருக்காது.
புதிய பண்புகள் தான் இருக்கும். கலவையில் அப்படி கிடையாது. கலவையில் இயற்பியல் முறையில் ஒரு 2 பொருளை மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு மிக்சரை வச்சுப்போம். மிக்சரில் என்ன இருக்கும்? கடலை இருக்கும், மிக்சர் இருக்கும், கருவேப்பிலை இருக்கும். இதை தனியானே பிரிச்சுக்கலாம். அப்படி தானே? ஐஸ்கிரீம் எடுத்துங்க. ஐஸ்கிரீமை பிரிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஓகேவா? கலவை, சேர்மம், தனிமம் 3த்துக்கு வித்தியாசம் தெரியுதா? தூய மூலக்கூறு ஒரே மாதிரியான அணுக்களானது தான் என்னது? தனிமம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் ஒன்றோடு சேர்ந்து உருவாகுதான் அது சேர்மம். அது முக்கியமானது வேதியியல் முறையில். இப்போ காற்று ஏன் ஒரு கலவைன்னு சொல்கிறோம்? காற்றை பிரிச்சுக்கலாம். பிரிக்காமல் பிரிக்க முடியாதா? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். அப்போ நம்ம நுரையீரலே என்ன பண்ணுது? காற்றை பிரித்து அனுப்புது. ஓகேவா? போட்டுருக்காங்க பாருங்க. பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் உள்ளது அப்படின்னா 800 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கு வளிமண்டலமே இருக்கு, அட்மாஸ்பியர். அந்த நம்ம வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்குகளானது நமக்கு தெரியும். ஸ்டெட்டோஸ்பியரு, மீசோஸ்பியரு அப்படி நிறையா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குறிச்சிங்க. இந்த வளிமண்டல அடுக்குகளில் எந்த அடுக்கில் ஓசோன் படலம் காணப்படுகிறது அப்படின்னா 2வது அடுக்கான ஸ்டெட்டோஸ்பியர். எந்த அடுக்கு? ஸ்டெட்டோஸ்பியரில் தானே இருக்குது ஓசோன் இருக்குது. ஓசோன் தினம் என்னைக்கு? வெரி குட், செப்டம்பர் 16. நோட் பண்ணி வச்சுங்க. செப்டம்பர் 16 ஓசோன் தினம். உலக உணவு தினம் அக்டோபர் 16. அந்த புவி தினம், நீர் தினம், காடுகள் தினம், சிட்டுக்குருவிகள் தினம், கொசு தினம், இதெல்லாம் என்ன பண்ணுங்க? புக்கில் உள்ள தினங்கள் தான் கேட்பாங்க. ஸோ அடுத்த பாருங்க, காற்று ஒரு கலவை அப்படின்னு நிரூபித்தது யாரு? ஜோசப் பிரிஸ்லி. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் காற்று ஒரு கலவை. ரத்தம் ஒரு சேர்மம். எழுதிங்க. ரத்தம் என்னது? சேர்மம். ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சது யாரு? ஆண்டன் லவாசியர். யாரு? ஆண்டனி லவாசியர். ஓகேவா? காற்று ஒரு கலவை அப்படின்னு சொன்னது யாரு? ஜோசப் பிரிஸ்லி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எழுதிக்கிங்க. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு நிரூபித்தது யார் அப்படின்னா இன்ஜன் ஹவுஸ். ஒளிச்சேர்க்கை என்னென்ன தேவை? சூரிய ஒளி, நீர், காற்றா? காற்றுன்னு சொல்லலாமா? காற்றில் என்ன கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா? எது தேவை ஒளிச்சேர்க்கைக்கு? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. தாவரங்களும் மனிதனை போன்று சுவாசிக்கும். தாவரங்கள் சுவாசிக்கும் பொழுது நம்மளை போன்றே அதுவும் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஒளிச்சேர்க்கை வேற, சுவாசித்தல் வேற. புரியுதா உங்களுக்கு? சுவாசித்தலும் ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையும் ஒன்றா? அப்படி கிடையாது. ஸோ பாருங்க, ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு நிரூபித்தது யாரு? இன்ஜன் ஹவுஸ். நைட்ரஜன் கண்டறிந்தவர் யார் பாருங்க? ரூதர்ஃபோர்ட். ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுங்க. நைட்ரஜன் கண்டுபிடிச்சது யாரு? ஆக்சிஜன் மற்றும் நீராவி இலைகளின் எந்த பகுதி வழியாக வெளியேறுகிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டொமேட்டா என்னது? ஸோ இலையில பார்த்தோம் அப்படின்னா கீட்டிகில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும்? ஒரு மெழுகு படலாம் இருக்கும். என்ன இருக்கும்? அது இல்லாமல் துளைகள் இருக்கும். இந்த துளைகள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைய கோடை காலத்துலலாம் அந்த இலைகள் மூடி இருக்கும். இலை துளைகள் என்ன இருக்கும்? மூடி இருக்கும். என்ன சொல்ல? ஏன் மூடி இருக்கும்? ஏற்கனவே அவங்களுக்கு நீர் இல்லை. அப்போ நீராவி போக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீர் இழப்பு ஏற்பட்டுரும். அந்த நீர் இழப்பை கட்டுரை பண்ணுறதுக்காக இந்த துளைகள் என்ன பண்ணும்? அந்த எந்த அளவுக்கு திறந்துருக்கோ அந்த அளவுக்கு நீராவி போக்கு நடைபெறும். கம்மியாக திறந்ததுன்னா இப்போ மழை காலத்தில் அதிகமாக திறந்துருக்கும், நீராவி போக்கு அதிகமாக நடைபெறும். ஸோ அந்த துளைகளுக்கு பேர் என்னது? ஸ்டொமேட்டா. என்னது? ஸ்டொமேட்டா. அந்த மேலே உள்ள அந்த மெழுகு போன்ற படலத்துக்கு என்ன பேர்? கியூட்டிக்கல் மெழுகு படலம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெறும் தாவரம் எது? குளோரோஃபில். என்னது? குளோரோஃபில். அதாவது தாவர பாகம், எந்த பாகம் அந்த வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது எந்த பாகம்? இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம உள்ளிழுக்கப்படுகின்ற ஆக்சிஜனில் நம்ம சுவாசித்த காற்றை உள்ள இருக்கிறோம்ல, அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னா 21%. நம்ம வெளியிடுறோம்ல, அதில் எத்தனை பர்சன்டேஜ்னா 16% இருக்கும். அடுத்தது பாருங்க,
கார்பன் டை ஆக்சைடை எவ்வளவு வெப்பநிலைக்கு குளிர்விக்கும் பொழுது திடநிலையை அடைகின்றது அப்படின்னா -57 டிகிரி செல்சியஸ். எத்தனை டிகிரி செல்சியஸ்? 57 டிகிரி செல்சியஸ். அந்த திட கார்பன் டை ஆக்சைடை நம்ம குளிர்விக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு குளிர்விக்கும் பொழுது அது திண்மமாக மாறிடுது. இதுக்கு பேர் தான் என்னது? உலர் பனிக்கட்டி. அப்போ உலர் பனிக்கட்டி அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தோம்னா திட கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. உலர் பனிக்கட்டி அப்படின்னு அழைக்கப்படுறது எது சொல்லுங்க? எது? திட கார்பன் டை ஆக்சைடு. அது எத்தனை டிகிரி செல்சியஸ் குளிர்விக்கும் பொழுது திடமாக மாறுது? -57 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்க, ஆழ்கடலில் நீந்துறாங்கல்ல, அவங்களாம் எந்த உலக கலவை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியம் ஆக்சிஜன் உலக கலவை. இப்போ ஏரெல்லாம் பிடிக்கிறாங்கல்ல பெட்ரோல் பங்கில், அவங்க எந்த காற்று பிடிக்கும்? இது நைட்ரஜன். ஏன் நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணுறாங்க? அடர்த்தி கம்மியாக இருக்கும். வேறு மற்ற கேஸ்லாம் ஃபில் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் அதிகமாகி டயர் வெடிக்கிறது அதிக சான்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கம்மியாக ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எதிர்கால எரிபொருள் அப்படின்னு அழைக்கப்படுறது எது? ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜன்லாம் என்ன கிடையாது? நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம். நோட் பண்ணி வச்சுங்க. நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எது? எது? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்ன தான் இருக்குது? எலக்ட்ரான் புரோட்டான் மட்டும் தான் இருக்குது, நியூட்ரான் கிடையாது. ஓகேவா? இதுதான் காற்று. காற்றை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தோம்? ஸோ இன்னும் நம்ம டெப்த்தாக பார்க்கணும். வளிமண்டலத்தில் எந்த வாயு அதிகமாக காணப்படுது? வளிமண்டலத்தில் எந்த வாயு அதிகமாக காணப்படுது? ஹைட்ரஜனா? ஹைட்ரஜன். ரெண்டாவது ஆக்சிஜன். மூணாவது ஆர்கான். நோட் பண்ணி வச்சுங்க. மூன்றாவது அதிகமாக காணப்படுகிற வாயு எது? ஆர்கான். புரியுதா? ஏன் பேசுறீங்க? ஆர்கான். ஃபர்ஸ்ட் என்னது? ஹைட்ரஜன். ரெண்டாவது ஆக்சிஜன். மூணாவது ஆர்கான். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ தான் இருக்குது? 0.03% தான் இருக்குது. வளிமண்டலத்தில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது? 0.03% தான். ஆனால் இது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம உருவாக்குறோம். என்ன பண்ணுறோம்? நல்லா பார்த்துங்க. CO அப்படின்னு என்னது? மோனோ. CO2 டை, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணுறப்ப கார்பன் மோனாக்சைடு 60%, 60 மடங்கு என்னது? ஆக்சிஜனை உட்கவரும் தன்மை கொண்டது. அதான் ரொம்ப எஃபெக்டானது. இப்போ இந்த இடத்துல உங்களை எல்லாரும் காலி பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம். ரூம்லாம் லாக் பண்ணிட்டு கார்பன் மோனாக்சைடு கேஸ் இங்கே ஃபில் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க? மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்துடுவீங்க. என்ன காரணம்? இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த அறையில் உள்ள ஆக்சிஜன் என்ன பண்ணிடும்? அப்சர்வ் பண்ணிடும், உறிஞ்சிடும். இதனால தான் கார்லாம் லாக் பண்ணிட்டு குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது? ஏசியை போட்டுட்டு போயிடக்கூடாது. ஏசிலேருந்து திடீர்னு என்ன கேஸ் வந்துடும்? கார்பன் மோனாக்சைடு. உள்ளே இறந்துருவாங்க குழந்தைங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா? ஸோ காற்றுக்கு இவ்வளோ இது இருக்குது. இப்போ புக்கில் உள்ள மட்டும்தான் படிக்கிறோம். அடுத்து பாருங்கள், நீர். ஆறாவதுல எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? காற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீர். பூமியில் நன்னீர் எவ்வளோ இருக்குது? 3% தான். அந்த 3% நன்னீர் எங்கே இருக்குது? கடல்ல இல்லை. கடல்லையா இருக்கு? பனிக்கட்டியா ஆர்டிக் பிரதேசம் அண்டார்டிகாவில் காணப்படுது. ஓகேவா? நோட் பண்ணிங்க. ஒரு காலன் அப்படிங்கிறது 3.75 லிட்டரு ஒரு காலன். நீர் தேக்கங்களில் உள்ள நீரின் அளவை அளக்க பயன்படுவது எது? TMC 1000. TMC அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னது? 1000 கனஅடி அப்படி சொல்கிறோம்ல. சரி, ரைட்டு, கண்டுபிடிச்சிங்க. அணைக்கட்டுகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எந்த அளவு அளக்கப்படுது அப்படின்னா கியூசெக். எந்த அளவு? கியூசெக். ஸோ இந்த இப்போ அணைக்கட்டில் நீர் சேமித்து வச்சுருக்கோம்ல, அணைக்கட்டு என்ன முனிஸ்லாம் என்ன பேசி இங்கே ரெக்கார்ட் ஆகுதுல. அணைக்கட்டில் எந்த நீர்? அணைக்கட்டில் வந்து நீர் சேமித்து வச்சுருக்கோம்ல, அந்த நீரில் இருக்க ஆற்றல் என்ன ஆற்றல்?
இயக்காற்றலா நிலையாற்றலா? ஆற்றலில் 2 ஆற்றல் இருக்குது. நிலையாற்றல் ஒன்று இருக்குது, இயக்காற்றல் ஒன்று இருக்குது. கேள்வி என்னது? அணைக்கட்டுகளில் சேமிக்கப்படும் நீரில் காணப்படும் ஆற்றல் நிலையாற்றல். ஓகேவா? அந்த நிலையாற்றலுக்கு என்ன வாய்ப்பாடு, சமன்பாடு? நிலையாற்றலுக்கான சமன்பாடு என்ன? நோட் பண்ணிக்கங்க. mgh. ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு, அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸு, அந்த நிறை எல்லாத்தையும் பெருக்கணும்னா அந்த நிலையாற்றல் கிடச்சிரும். நிலையாற்றல் என்ன சமன்பாடு? இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துங்க. இயக்காற்றல் என்ன சமன்பாடு? ஆஃப் mv ஸ்கொயர்டு. ஆஃப் mv ஸ்கொயர்டு. v அப்படிங்கிறது என்னது? வெலாசிட்டி. எம்ங்கிறது என்னது? நிறை. ஓகேவா? ஸோ இயக்காற்றலின் முதல் சமன்பாடு, 2ஆம் சமன்பாடு, 3ஆம் சமன்பாடெல்லாம் படித்து வச்சுக்கணும். இது இயக்காற்றலின் சமன்பாடு, இது நிலையாற்றலின் சமன்பாடு. ஏன் அப்படின்னா அணைக்கட்டுகள். ஸோ இந்தியாவின் உயர்ந்த புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல் அணைக்கட்டு. பக்ரானங்கல் அணைக்கட்டு எங்கே இருக்குது? சட்லஜ். சட்லஜ் நதி குறிக்காட்டப்பட்டுள்ளது. சட்லஜ் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. ஓகேவா? அணைக்கட்டுகள், நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? சரி, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தருமபுரி தான் ஆன்சரு. இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் இருந்துச்சு, அப்படி தானே? இல்லையா? ஏற்கனவே தருமபுரியில் தான் இருந்துச்சு. அப்படியா? சரி, ரைட்டு. மறக்க மாட்டீங்களா? மறப்பீங்களா? அது உங்களுக்கு அந்த சைடில் இருக்கவங்களும் மறக்காது. இங்கே உள்ளவங்களும் தெரியுமா தருமபுரி எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குறீங்களா? கொஷின் என்ன அப்படின்னா, வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கா, இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கா, இல்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கா? மாவட்டங்கள் பிரிச்சுட்டாங்களாப்பா, பார்த்துங்க. மாவட்டம் பிரித்த பிறகு இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க இந்த கொஸ்டின். புக்கில் உள்ள மாதிரி ஆன்சர் பண்ணிவிடக்கூடாது, தெரிஞ்சுங்க. உலக நீர் தினம் என்னைக்கு? மார்ச் 22. மார்ச் 21 காடுகள் நீர் தினம். மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். அப்போ என்ன, எந்த 20 கொசு தினம்? ஆகஸ்ட் 20 கொசுக்கள் தினம். யானைகள் தினம் சொல்லுங்க. யானைகள் தினம். யானை டாக்டர் படித்தது இல்லையாப்பா? கதை படித்ததில்ல? ஜெயமோகன். சரி, அடுத்தது பாருங்கள். அன்றாட வேதியியல். அன்றாட வாழ்க்கையில் வேதியியல் இந்த பாடத்தை தான் கொஸ்டின்ஸ் வரும். பயன்பாட்டு வேதியியல் அப்ளிகேஷன் ஓரியன்டா என்ன வரும்? கொஸ்டின்ஸ் வரும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்த ஒரு வேதிப்பொருள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்த வேதிப்பொருள் என்னது? நீர், H2O. சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருள் என்னது? உப்பு, NaCl, சோடியம் குளோரைடு. இந்த NaCl தான் நம்ம என்னது? சாப்பிட்ற உப்பு. நோட் பண்ணிக்கங்க. நம்ம உணவில் கலந்து உட்கொள்ளும் உப்பின் வேதியியல் பெயர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? சோடியம் குளோரைடு. வேதியியல் வாய்ப்பாடுன்னு கேட்டால் NaCl போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு. இயற்கை நிறங்காட்டி என்னது? மஞ்சள். வெங்காயத்தை அறிஞ்சோம்னா என்ன வருது? கண்ணீர் வருது. என்ன காரணம் அப்படின்னா அதில் புரோப்பேன், தயால், எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா காற்றில் கரையும் தன்மையுடையது. ஒரு அந்த இடத்துல வெங்காயம் அறிகிறாங்க அப்படின்னா அப்படியே காற்றுல பறவை எங்கே வரும்? இங்கே வரும். அதான் எஃபெக்ட். பக்கத்தில் தான் கண் எறியும் இல்லை, எங்கே கண் எறியும்? தூரமாக உட்காந்தாலும். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சிங்க. NPK முதன்மையான ஊட்டச்சத்து, முதன்மை உரங்கள் அப்படிங்கிறது எது? நைட்ரஜன், பாஸ்பரஸ். சரி பாருங்க, கரிம உரம், கனிம உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிம உரம் அப்படின்னா என்னது? இயற்கையாக வர உரம் தான். தாவரத்துலேருந்து பெறதான் என்னது? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கரிம வேதியியல், கனிம வேதியியல். ஸோ கனிம உரத்துக்கு பாருங்கள், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அம்மோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட், இதெல்லாம் என்னது? கனிம உரம். ஸோ உழவனின் நண்பன் அப்படின்னு அழைக்கப்படுது மண்புழு. மண்புழுக்கு உணவாக பயன்படுத்துது உயிர்கழிவுகள். அடுத்து பாருங்கள், சிமெண்ட்டு ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா? 1824 வில்லியம் ஆஸ்பிடின். இப்போ நம்ம ரீட் பண்ணிட்டு போகிறது விஷயம் கிடையாது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் முக்கியமானது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு?
சிமெண்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சது? ஸோ காரை கற்காரை வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செங்கல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது வலுவூட்டப்பட்ட காரை. ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி கேட்டாங்க, அப்போலாம் கேட்குறது கிடையாது. போட்டுருவாங்க பாருங்க. சிமெண்ட்டு மணல் சும்மா நீரோட கலக்கிறது பேர் என்னது? காரை. சிமெண்ட்டு மணல் ஜல்லி நீர் சேர்ந்தது கற்காரை, கான்கிரீட். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூணுமே முக்கியமானது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிடணும், மறக்கவே கூடாது உங்களுக்கு. ஜிப்சத்தோட வேதியியல் பெயர் என்ன? கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். ஏன்னா இங்கே 2 வருதுல, 2 வந்துன்னா டை சேர்த்துக்கணும். ஓகேவா? மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெமி. ஏன்னா 7 வருதுல, ஹெப்டானா சரி, ஹெப்டா பென்டா ஆக்ஸா. ஆக்ஸானா எத்தனை? 6. பென்டா அப்படின்னா 8. ஓகேவா? இந்த 7 இந்த இதுக்காக. மெக்னீசியம் எப்சம், கால்சியம் ஜிப்சம். ஓகேவா? பாருங்க, மன அழுத்தத்தை குறைக்க அமைதிப்படுத்துகளாக எது செயல்படுது? எப்சம். பாருங்க, மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியது எப்சம். விவசாயத்தில் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது எப்சம், அது யூஸ் ஆகுது. ஜிப்சம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சிமெண்ட் வந்து விரைவில் கட்டி போவதை தடுக்குவதற்கு பயன்படுது ஜிப்சம். பாரிஸ் வந்து பாருங்க என்ன நிறம்? வெள்ளை நிறம். பாரிஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? சப்போஸ் எலும்பு முறிவு சிகிச்சைக்கு பயன்படுறது. அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட். தப்பாக இருக்கு, ஹெமி ஹைட்ரேட். அடுத்தது பாருங்க, பாரிஸ் வந்து ஜிப்சத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. எழுதும் பொருளில் பாரிஸ் வந்து இருக்கும். சாக் பீஸ் இருக்குல்ல, சாக் பீஸ், அது என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு? சாக் பீஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு. சாக் பீஸில் என்ன இருக்குது? கால்சியம் கார்பனேட் இருக்குது. அப்போ அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? CaO Cl3, கால்சியம் கார்பனேட். ஓகேவா? CaCl3 CaCO3. ஓகே ஓகே, கால்சியம் கார்பனேட். பற்கள் எதனால் ஆனது? கால்சியம் சல்ஃபேட். என்னது? கால்சியம் சல்ஃபேட். அதுக்கு ஃபார்முலா என்ன? CaSO4. பர்பஸ் எதனால் ஆனது? பாருங்க, ஜிப்சம் எந்த நாட்டில் அதிகமாக கிடைக்குது? பாரிஸ் கிடைக்குது. ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம். இது ரொம்ப முக்கியமானது. ஃபீனால் அப்படிங்கிறது என்னது? கார்பாலிக். அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க, C6H5OH. ஃபீனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு சொல்லுங்க. C2H5OH அப்படிங்கிறது என்னது? OH வந்துன்னா ஆல்கஹால். நல்லா தெரிஞ்சுங்க. OH வந்துன்னா அது ஆல்கஹாலின் OH வருதா என்ன சொல்லணும்? CH3COH அப்படிங்கிறது என்னது? அசிட்டிக் அமிலம். C2H5OH அப்படிங்கிறது என்னது? எத்தனாலா மெத்தனாலா? எத்தனால் மெத்தனால் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவாங்க? கார்பனை வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ரைட். பாருங்க, தெரிஞ்சுங்க. மனிதன் தோலில் பட்டால் எரிச்சலூட்டு தன்மை கொண்டது ஃபீனால், எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, கிருமி நாசினியாக பயன்படுது, கழிவறை சுத்தம் செய்ய பயன்படுது, நுண்ணுயிரில் கொள்வது பயன்படுது, கிருமி நாசினியாக பயன்படுது. ஓகே தானே? ஃபீனால் சொல்லுங்க, மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? C6H5OH. சோப்புகளில் முதன்மை மூலம் எது? விலங்கு கொழுப்பு, தாவர எண்ணெய். நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. சோப்பு தயாரிக்க பயன்படுது எது? சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH, OH2, NaOH2, சோடியம் ஹைட்ராக்சைடு. புரியுதா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் செயற்கை சோப்பு தயாரிக்க பயன்படுது. டவுட் வச்சிருக்கா இதில்? ஆமாம், சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஓகே தானே? இயற்கை எரிமலை, வேதியியல் எரிமலை அதெல்லாம் பயன்படுது, அதான் பண்ணுவாங்க. சரி, இங்கே பாருங்கள், ஜிப்சம் எதுக்கு பயன்படுது? அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோப்பு தயாரிக்க பயன்படுது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, நீர், தேங்காய் எண்ணெய் முடிஞ்சு சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க? சோப்பு தயாரிச்சுடுவாங்க. இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச்.
தாவர செல்லின் சேமிப்பு பொருள் எழுதிங்க, ரொம்ப முக்கியமானது. தாவர செல்லின் சேமிப்பு பொருள் ஸ்டார்ஜ் அல்லது தரசம். என்னது? ஸ்டார்ஜ் அல்லது தரசம். தசரம் இல்ல, தரசம். விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன். விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் என்னது? எழுதுறீங்களா? விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் என்னது? கிளைக்கோஜன். தாவர செல்லின் சேமிப்பு பொருள் ஸ்டார்ஜ். அவ்வளோதான். 6ஆவதுல உள்ள கெமிஸ்ட்ரி எல்லாமே முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது உங்களுக்கு. படிச்சிடலாம், ஒரு நாளாக படிச்சிடலாமா? படிச்ச முடியாதா? புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதை படிக்க வேண்டும். நேரடியாக என்ன பண்ணக்கூடாது? இதை படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தொடர்ச்சியாக படிங்க. அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.